அனைவருக்கும் வணக்கம். திருமண தடை இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம மறுபடியும் பார்க்க போகிறோம். ஒரு ஜாதகத்தில் சூரியன் நிற்கிற டிகிரியிலேருந்து, சூரியன் நிற்கிற பாகையிலேருந்து சுக்கிரன் நிற்கிற பாகை அதிக அளவு இருந்தால், அதிகபட்சம் 43 வரைக்கும் போகும். அப்படி இருந்ததுன்னா இவர்களுக்கு திருமண தடைங்கிறது கட்டாயமாக ஏற்படும். இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவர்களுடைய முன்னோர்கள் அப்பா வழியிலையோ தாத்தா வழியிலையோ யாராவது ஒரு பெண்ணை திருமணம் செய்வதாக சொல்லி தன்னுடைய தேவையை நிறைவேற்றிட்டு ஏமாற்றிட்டு விட்டுறதுனால ஏற்படுற தோஷம்தான் இது. மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய தேவைகள் நிறைவேறினதுக்கு அப்புறமும் அந்த பெண்ணை திருமணம் செய்யறது கூட மறுபடியும் தொல்லை பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்களுடைய திருமண வாழ்க்கை பாதிக்கும். இந்த தோஷம் எங்கே காட்டும் அப்படின்னாக்கா, நம்மளுடைய ஜாதகத்தில், நம்மளுடைய வாரிசார் ஜாதகத்தில் இதை நிச்சயமாக காட்டும். அப்போ சூரியன் நிற்கிற பாகைக்கும் சுக்கிரன் நிற்கிற பாகைக்கும் வித்தியாசங்கள் அதிகமாக வரும். சரி, இப்போ தோஷத்தை பற்றி பேசிட்டோம். இதுக்கு நம்ம நிவர்த்தியை கொடுத்தாகணும். இந்த தோஷத்திற்கு நிவர்த்தியானது தொடர்ந்து 9 வாரம் அல்லது 9 மாதம், சரிங்களா? உங்களுக்கு வசதி இருந்தால் 9 மாதம் செய்யலாம். இல்லை நான் வேலைக்கு போகணும் அப்படின்னாக்கா நீங்கள் 9 வாரத்துலேயும் செய்யலாம். 9 வாரங்கள் வெள்ளிக்கிழமை மதியானம் சுக்கிரஹோரையில் சுமங்கலி பெண்கள் 9 பேர்த்த கூப்பிட்டு முதல்ல பாத பூஜை பண்ணி வஸ்திர தானம் கொடுத்து, அன்னதானம் கொடுத்து, மங்கள பொருட்கள் வளையல், மஞ்சள், குங்குமம், மல்லிகைப்பூ, இந்த மாதிரி மங்கள பொருட்களை கொடுத்து அவர்களுக்கு வயிறார உணவு போட்டு தட்சணை வச்சு கொடுத்துட்டு அவங்க காலில் நீங்கள் குடும்பத்தோடு விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். அப்படி வாங்கினீங்கன்னா இந்த தோஷங்கள் நிவர்த்தியாகி திருமணம் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. நன்றி, வணக்கம்.